வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒர்க்கிங் டே மார்னிங் ரொட்டீன், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எப்படி 1 ஹவரில் காலையில் சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து என்னுடைய சேமிப்பு கணக்கு இருக்கும் இல்லையா, நான் பணம் சேமிக்கிறதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். ஸோ அதில் வந்து என்னுடைய சேமிப்பை நான் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஏற்கனவே நான் சேமித்து வர காசை எப்படி நான் பெருக்கிறேன், அதுக்கு நான் போட்டிருக்கக்கூடிய பிளான். ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக சண்டே ஈவினிங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா நான் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் டைம் இருந்துச்சு. ஸோ இங்கே புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா சாயங்கால மார்க்கெட் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான், பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் செம்ம குவாலிட்டியாக இருக்கும். காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த காய்கறிகள் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 250 ரூபா வந்துருச்சு. இதே நான் உழவர் சந்தைக்கோ போயிருந்தேன்னா ஒரு 190 ரூபாய்க்குள்ள வாங்கியிருக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது மண்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்குறோம். காலையில் நாங்கள் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகி வரத்துக்கு கரெக்டாக 6:10 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 6:10க்கு வந்து தான் ஒய்ஃப் கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சு நீங்கள் லைட்டை போட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஸோ மொதல் நாள் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவாங்க. இவங்க சமையல் ஆரம்பிக்க சொல்கிறதுக்கு சொல்லிவிட்டு நான் கீழே போயிட்டு மோட்டரை போட்டாச்சு. ஏன்னா தண்ணி இருக்கணும் காலையில் ஃபுல்லாக டேங்க்கில். ஸோ தண்ணி மோட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி முருங்கைக்கீரை சூப் ஹெச்பிக்காக குடிக்கிறோம். ஸோ அதுக்கு கீரை பறிச்சிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நான் நான் கொஞ்சம் ரெடி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பார்த்தா ஒய்ஃப் அதுக்குள்ளாட்டியும் மண்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு தோசை ஊற்றி பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் லெமன் ரைஸ் வாழைக்காய் பொரியல் தான். ஏன்னா 1 ஹவரில் சமைக்கணும் இல்லையா. ஸோ வாழைக்காய் வாங்கிட்டு வந்தது. வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய வாழைக்காய் 2 வாழைக்காய் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி ஃப்ரைக்கு தனியாக போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி நம்ம ஞாயிற்றுக்கிழமை நல்லா நான்வெஜ்லாம் சாப்பிட்றதுனால எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி மண்டே வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லெமன் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 1 ஹவரில் இது பண்ணணும் இல்லையா. இப்போ குழம்பெல்லாம் வச்சா 1 ஹவரில் பண்ணிடுவீங்கன்னா அம்மா அதுக்கு ப்ரிப்பரேஷன் மொதல் நாளே பண்ணிடுவாங்க. ஸோ வாழைக்காய் அப்படிங்கிறதுனால காலையில் தான் எந்திரிச்சு கட் பண்ணாங்க, ஈஸியாக நறுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தோசையும் ஊற்றி வச்சுட்டாங்க. பசங்களுக்கும் சரி எனக்கும் சரி எனக்கு பேக் பண்ணியாச்சு. தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி அரைச்சிருந்தோம். அதாவது அந்த காரைக்குடி செட்டிநாடு சட்னின்னு சொல்லுவாங்க. அது வெங்காயம் தக்காளியை அப்படியே பச்சையாக அரைச்சி அதை அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா அதில் மிளகாத்தூள் போட்டு அந்த எண்ணெய் கக்கிற வரைக்கும் வதக்கி எடுப்பாங்க. மார்னிங் அதெல்லாம் முடிச்சுட்டு காஃபியை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு மிச்சம் பாக்கி வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. லெமன் ரைஸ்க்கு தாளிச்சாச்சு. இதுதான் அந்த சட்னி. இந்த எண்ணெய் அப்படியே கக்கணும். நான் போய் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு நான் வரப்போ பார்த்திங்கன்னா மணி 7:20க்கு நான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷெல்ஃபில் வச்சுருப்பேன். நான் எடுத்துகிட்டு பர்ஸு, சீப்பு, கர்ச்சீஃபு, வாட்சு எல்லாமே இந்த ட்ரேக்கில் தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல இருந்து அதை தேடுறதுக்கே டைம் போயிடும். நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா இந்த ட்ரேயில் தான் வச்சுருப்பேன். ஸோ மார்னிங் எனக்கு வேலைக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்கள்லாம் அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு பேக் ரெடியாக வச்சுருக்கேன். பாருங்கள் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. லெமன் ரைஸ், வாழைக்காய், அந்த சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே போய் தான் சாப்பிடுவேன். பாருங்கள் தோசையும் கார சட்னியும் மார்னிங்க்கு பேக் பண்ணியாச்சு. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், வாழைக்காய் ஃப்ரை. ஸோ எனக்கு பேக் பண்ணும்பொழுதே பசங்களுக்கும் பேக் பண்ணி வச்சுருவாங்க. கரெக்டாக 7:30க்கு எல்லாமே ரெடி ஆகிடும். பசங்களை எழுப்பி குளிக்க வச்சுட்டு கிளப்பிடுவாங்க. ஸோ நான் கிளம்பிட்டேன். ஸோ எல்லாமே பேக்கில் பேக் பண்ணிவிட்டு நான் வந்து பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பசங்களை வந்து குளிச்சுட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லஞ்ச்லாம் லஞ்ச் பண்ணதை அது அவங்க லஞ்ச் பேக்கில் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு மார்னிங் ரொட்டீன் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் வரலாம். என்னோடய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சேமிப்பை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு இல்லை, நெட் பேங்கிங் கிடையாது, ஜிபேவோட கனெக்ட் பண்ணல, மொபைல் பேங்கிங் கிடையாது. ஸோ இந்த 4 இருந்தாலுமே நம்மக்கிட்ட அந்த அக்கௌண்ட்டில் பணம் சேர நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்றை ஸ்வைப் பண்ணி வாங்கிடுவோம். ஸோ அதனால் ஏடிஎம் கார்டும் வேணாம், நெட் பேங்கிங்கும் வேணாம், ஜிபே
ஆக்சஸும் வேணாம், மொபைல் பேங்கிங்கும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பிக் நோ சொல்லிட்டேன். நீங்கள் ஏதாவது ஜிபேவோ யூபிஐயோ வச்சுருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் சேர கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணுன்னே சரி தான் இவ்வளோ இருக்குல்ல நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் வந்துடும். எனக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நான் என்ன தான் சேவிங்ஸ் பற்றி நான் உங்களுக்கு அவ்வளோ வீடியோஸ் போட்டிருந்தாலும் நானும் சில சமயம் ஃபினான்ஷியலில் மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கிட்டதுனால தான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இதுக்கு என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இந்த 4 ஃபெசிலிட்டியுமே கிடையாது. எமர்ஜென்சியில் பணம் தேவைப்பட்டால் நம்ம சலான் ஃபில் பண்ணி எடுக்கணும், அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இப்போ என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுகிட்டே வரேன். இப்போ என்னுடைய பிளான் என்னென்னா, இப்போ ஒரு 10,000 ரூபாய் சேர்ந்துருச்சுன்னா அதை வந்து ஒரு எஃப்டியாக போட போகிறேன், 1 இயர் எஃப்டி. ஸோ அடுத்த 10,000 ரூபாய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை ஒரு எஃப்டியாக போட போகிறேன். ஸோ இப்படி 10,000 சேரணும் அதை ஒரு எஃப்டியாக மாற்றிடுவேன். ஏன்னா எஃப்டிக்கு வட்டி கூட நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா 3% வட்டி தான் வரும். ஸோ இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் தான் என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் நான் வச்சுருக்கேன். எந்த விதமான இன்டைரக்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி கிடையாது. ஏன்னா நான் எதுக்குமே ஏடிஎம் கார்டு இல்லை, ஃபோன் பேங்கிங், மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் எந்த இதுவுமே இல்லைனால எனக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், ஆனுவல் சார்ஜஸ்லாம் வராது. ஸோ அதனால் நான் போடுற பணத்துக்கு 3% வட்டி கரெக்டாக கொடுத்துட்றாங்க. ஆனாலுமே நான் 10,000 சேர்ந்ததுக்கப்புறம் நான் எஃப்டியில் போடுறப்ப எனக்கு வட்டி வந்து இன்னும் டபுளாக கிடைக்கும். ஸோ இது மாதிரி அடுத்த 10,000 ரூபாயை 100 எஃப்டி, அடுத்த 10,000 ரூபாயை இன்னொரு எஃப்டி, இந்த மாதிரி 10,000 சேர ஒரு எஃப்டியாக மாற்றிடணும். ஸோ இது எது வரைக்கும் நான் இதை ஃபாலோ பண்ணுவேன்னா 1 lakh வர வரைக்கும். ஸோ இப்போ நம்ம 1 lakh வர என்ன ஆகும்னா ஒவ்வொரு 10,000 வந்து என்ன ஆகும், மெச்சூரிட்டி ஆகி வித் வட்டியோடு கிடைக்கும். ஸோ அப்போ 1 lakh ப்ளஸ் அதோட வட்டி அமௌண்ட்டும் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கோர் பிளான். நம்ம 50,000 வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு வட்டி வராது. ஸோ அதனால் 10,000 வந்தோடனே ஒரு எஃப்டியில் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்போ அதுக்கு நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால போதும். ஸோ இப்போ 1 lakh நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 1 lakh எடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன்னா MIS, அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மந்த்லி இன்கம் ஸ்கீம். இப்போ 1 lakh நம்ம பல்காக மந்த்லி இன்கம் ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா மாதம் வட்டி கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ 9 லட்சம் அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4,00,000 சொச்ச ரூபா வந்து வட்டி கிடைக்கும் மாதம். அப்போ 1 lakhக்கு எவ்வளோ வருங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அன்னை இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்து. ஸோ அப்போ மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் 1 lakhக்கு வரும் இல்லையா, அந்த வட்டி வர அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி, அந்த ஆர்டிக்கு ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ ஒரு 1,000 ரூபாய் வட்டி வருது இல்லை 800 ரூபா வருதுனாலும் அதை நம்ம ஒரு ஆர்டியாக போடுறப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு எனக்கு அந்த MISஓட வட்டி ஆர்டிக்கு போகும். அந்த ஆர்டிக்கு இன்னொரு வட்டி கிடைக்கும். ஸோ வட்டிக்கு வட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வட்டிக்கு வட்டி பெற்று சேமிப்பை அதிகரிக்கிறது தான் என்னுடைய பிளானு. இந்த பிளானை பற்றினா உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப 10,000 5,000 தான் இருக்குதுன்னு நினப்போம். பட் ஆனால் சிறுக நீங்கள் சேமித்து இந்த வட்டிக்கு மேலே வட்டி போடும் பொழுது ஒரு பர்டிகுலர் டைம் நம்ம ரீச் பண்ணும் பொழுது பல்க் அமௌண்ட்டாக மாறும். அதை தான் நம்ம புத்திசாலித்தனமாக என்ன செய்யணும்னா பணத்தை சேமிக்க பார்க்கணும். ஸோ அப்போ 10,000 ஒரு எப்படின்னா அடுத்த 10,000 இன்னும் ஃபாஸ்ட்டாக சேர்க்கணும். ஸோ அதுக்கான முயற்சிகளை நம்ம ஈடுபடணும். இந்த மாதிரி தான் நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணத்தை பெருக்க முடியும். சும்மா நம்ம வெறும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தோம்னா வட்டியும் கம்மியாக கிடைக்கும், வேறு ஏதாவது இன்டைரக்ட் சார்ஜஸ் பெனால்ட்டின்னு போட்டு தாளிச்சு விட்ருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.